என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் கொள்ளுங்கள். கர்த்தர் சொன்ன அற்புதமான வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் மறந்து விடாதிருங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தேவையில் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் என்னை நோக்கி கூப்பிடு, எந்த சூழ்நிலையிலும் என்னையே, என் முகத்தையே நோக்கி பார். எந்த சூழ்நிலையிலும் இந்த உலகமெல்லாம் உன்னை கைவிட்டாலும், நீ நம்பி இருந்தவர்கள் எல்லாம் உன்னை நட்டாற்றில் விட்டுவிட்டு சென்று விட்டாலும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி பார்க்க பழகுங்கள். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலே, எந்த ஆபத்திலே, எந்த சிக்கல்களிலே, எந்த விதமான சேலஞ்சுகள், சோதனைகளிலே, அல்லது எந்த மரணத்தின் விளிம்புகளிலே, ஐயா, நானும் என் பிள்ளைகளும் என்ன செய்வதென்றே அறியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். என்ன செய்வது? கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. ஓ குளோரி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, யாரோ எங்கும் இருந்து எங்களுக்கு உதவி வரவில்லை, நாங்கள் நம்பி இருந்த நல்ல செய்திகள் வரவில்லை. நல்ல செய்திகள் வரும், என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்திகள் வரும் என்று காத்திருக்கிறோம், ஆனால் வரவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. ஓ, எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், இந்த பிள்ளைகளுக்கு கட்ட வேண்டிய பணங்களை எப்படி கட்ட போகிறோம், ஐயா, இந்த திருமணத்தை எப்படி நடத்தி முடிக்க போகிறோம், இந்த வீட்டை எப்படி கட்டி முடிக்க போகிறோம், எப்படி இந்த சிக்கல்கள், சிரமங்களில் இருந்து விடுபட போகிறோம். எங்களை சுற்றிலும் 1000 பிரச்சனைகள் இருக்கிறதே. கர்த்தர் சொல்லுவதை கேளுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியா 33:3, எந்த சூழ்நிலையிலும், எப்பொழுதும், எல்லா இடங்களிலும், எல்லா நெருக்கங்களிலும், பாடுகளிலும், உபத்திரவங்களிலும் என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. இப்படி யார் சொல்ல முடியும்? நன்றாக கவனித்து பாருங்கள், நன்றாக சிந்தித்து பாருங்கள். யார் சொல்ல முடியும்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கென்று ஒரு வார்த்தை இருக்கிறது என்றால், உங்களுக்கென்று இருக்கிறார் ஒரு இரட்சகர், உங்களை விடுவிக்கிறவர், உங்களை பாதுகாக்கிறவர், உங்களுக்காக வழக்காடுகிறவர், யுத்தம் செய்கிறவர், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எங்கும், எல்லா இடங்களிலும், எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க செய்கிறவர் இவரே. ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை மறந்து விடாதிருங்கள். கூப்பிட்டா என்னையா நடக்கும்? அப்பொழுது, கூப்பிடும் பொழுது, நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய நானே உனக்கு உத்தரவு கொடுத்து, உன் ஜெபங்களுக்கு, உன் வேண்டுதல்களுக்கு, உன் விண்ணப்பங்களுக்கு, உன் மன்றாட்டுகளுக்கு நானே, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய நானே உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் கடந்து பராக்கிரமசாலியை போல் வருவார். யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு. ஓ லார்ட், உங்களுக்காய் இறங்குவார். மாரா சந்துருவா. நிச்சயமாய், நிச்சயமாய் அவரே உங்களுக்கு பதில் கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவரை நோக்கி பாருங்கள். எந்த சூழ்நிலையிலும், எதற்காகவும், எப்பொழுதும், எல்லா இடங்களிலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன வார்த்தைகளை மறந்து விடாதிருங்கள். பிரச்சனைகள் வரும்பொழுது அங்கே ஓடுவது, இங்கே ஓடுவது என்று இல்லாதபடி, உங்கள் பிள்ளைகளுக்கு விரைவாய் திருமணம் நடக்கும்படியாய், உங்கள் வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள் நடக்கும்படியாய், உங்கள் வேலை வாய்ப்புகள் உங்களுக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தே கடந்து வரும்படியாய், அவர் வடக்கே பார்த்து கொடு என்றும், தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிற நல்ல தேவன். ஓ, அவரே உங்களுக்கு மேய்ப்பராய் இருந்து உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாக்கிறவர். ஓ மைட்டி காட். உங்களோட அவர் கூட இருந்து பயங்கரமும் அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை செய்கிறவரை நோக்கி பார்த்து நீங்கள் கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருவேளை வெட்கப்பட்டு போயிருந்தாலும், இன்று தேவ சமூகத்தில் இருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். மாற்றமே இல்லை. இரட்டத்தனையான பலனை பெற்றுக் கொள்ளுவீர்கள். வெட்கப்பட்டு போன கவலைப்படாதிருங்கள். பொறுமையோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஐயா, டிப்ரெஷன்ல இருக்கிறேன், வேதனையில இருக்கிறேன், சோதனையில இருக்கிறேன், நொந்து நொடிந்து போயிருக்கிறேன், என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஓ, அப்பொழுதும் மரண இருளின் பள்ளத்தாக்காய் இருந்தாலும் சரி, எல்லாம் முடிந்தது என்ற சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எல்லா வெட்ககரமான சூழ்நிலைக்கும் பதிலாய் இரட்டத்தனையான நல்ல பலங்களை
வார்த்தைகளால் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நல்ல சாட்சிகளாய் இந்த பரிசுத்த ஆவியானவர் இப்படியாய் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களோட இருக்கிற உதவியாளர், துணையாளர், தேற்றவாளன் உங்கள் காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் பொழுது நீங்கள் எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் உலகமெங்கிலும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நீங்கள் எங்கே எங்கே இருந்தாலும் எப்பொழுதும் கர்த்தருக்கென்று நல்ல சாட்சிகளாய், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட, மேன்மைப்படுத்தப்பட்ட, உயர்த்தப்பட்ட சந்ததிகளாய், சாட்சிகளாய் இருப்பீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். மாத்திரமல்ல, பரலோக தேவனை மகிமைப்படுத்துவார்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றைய தீர்க்க தரிசன நிகழ்ச்சியிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகள், ஆமென், உம்முடைய வார்த்தைகள், வசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதற்காய், இவர்கள் வாழ்க்கையிலே அந்த அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்க போகிறதற்காய், நிச்சயமாய் அதிநிச்சயமாய் நடக்க போகிறதற்காய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளை தொடர்ந்து நடத்துங்க. எல்லா இக்கட்டுகள், இடர்பாடுகள், சோதனைகள், எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து மாக்கா சந்து ரூபாரா சக்கரவோ ரூபாரா தரவோ, ஐயா, நீர் எங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாததுமான, எங்க வசதிக்கும் படிப்புக்கும் எங்க தகுதிக்கும் திறமைக்கும் எட்டாததுமான பெரிய காரியங்களை, நாங்கள் நம்ப முடியாததும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் இந்த நாட்களிலே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கர்த்தர் செய்து நிறைவேற்றும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இவைகள் கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இது ஒரு நாளும் பொய் சொல்லாது, நடக்காமல்